ஹாய் கைஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஒரு ஹிந்தி படம் தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. படத்தோட பேர் மா பெஹன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த படத்தை 13 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்க. இது ஒரு ஆவரேஜான படம் தான், ஆனால் காமெடியாக போகும். படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலனியில் ரேகான்னு ஒருத்தவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறையவே கெட்ட பேர். அவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க ஜெயா, இன்னொருத்தவங்க சுஷ்மா. ஜெயாக்கு கல்யாணம் ஆகி பார்ட்னரால வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சுஷ்மா வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்லாம் போட்டு ரொம்ப பிரபலமான ஒரு ஆளு. இவங்க 2 பேத்துக்கு தாயான ரேகா அவங்க ஏரியால இருக்க மதுபான கடையில இருந்து பணத்தை திருடிடுறாங்க. இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் குப்தான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அந்த மதுபான கடைய நடத்திட்டு வராரு. இப்படியா அந்த பணத்தை திருடினது ரேகான்னு கையும் காலுமா புடிச்சிடுறாரு. ரேகா உடனே எங்க வீட்டுக்கு சீட்டு விளையாட வாங்கன்னு அவங்களுக்கு அழைப்பு விடுறாங்க. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு குப்தா அவங்க வீட்டுக்கு போறாரு. அவங்க வீட்டுக்கு போனோன்னுமே 2 பேத்துக்கு சண்டை வருது. அந்த சண்டையில ரேகா குப்தாவை பிடிச்சி தள்ளிடுறாங்க. அவருக்கு தலையில பலத்த அடிபட்டு மயங்கிடுறாரு. உடனே ரேகா இவர் இறந்துட்டாருன்னு நினைச்சிட்டு தான் 2 மகளுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 மகள்களும் இவங்க வீட்டுக்கு வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ஒரு காலனில நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஒரு சில இடங்கள்லாம் உங்களுக்கு போர் அடிக்கும். தேவையில்லாத சீன் தான் நிறையவே இருக்கு. காமெடிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓரளவு நல்லா காமெடியா தாங்க இருக்கு. அந்த ஜெயாவும், சுஷ்மாவும் 2 பேரும் அக்கா, தங்கச்சிங்க தான். அவங்க அடிச்சுக்கிற அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ டயலாக் டெலிவரிலாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. தமிழ் டப் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக் ஸ்டோரி இருக்கும். ரேகா யாரு? ஜெயா யாரு? சுஷ்மா யாருன்ட்டு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்கும். அத பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா ஜெயாவோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அத நீங்க பாருங்க உங்களுக்கே புரியும். ஒரு கட்டத்தில அவங்க ஹஸ்பண்ட் மேல செம்ம கோவப்படுவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. டெக்னிக்கல் டீம்ம பொறுத்தவரைக்கும் சினிமோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனுக்கு வரக்கூடிய பேக்கிரவுண்ட் மியூசிக்லாம் கேட்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கு. ஸோ ஸ்க்ரீன் பிளே தான் கொஞ்சம் ஸ்லோவா போகும். இந்த படத்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமைங்கிறது வேணும். ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே, தமிழ் டப்ல இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த படத்த நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 13 வயசுக்கு மேல உள்ளவங்களே பாருங்க. இதே மாரி மூவி ரிவ்யூக்கு, வெப் சீரிஸ் ரிவ்யூக்கு, மூவி அப்டேட்டுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.